ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியான மொறுமொறுன்னு இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி மாவு நல்லா கெட்டியான இட்லி மாவு வந்து நான் எடுத்துக்கிறேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்டியில் 3 கரண்டி மாவு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தாச்சு. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் ரவை வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மாவு நல்லா திக்காக இருக்குது. இவ்வளோ திக்காக நமக்கு தேவையில்லைங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மாவு வந்து போண்டா போடுற அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம போண்டா தானே செய்ய போகிறோம். அதனால் நம்ம போண்டா எப்படி மாவு கரைப்போமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். கூடவே உப்பு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து இந்து உப்பு வந்து பயன்படுத்துகிறேங்க. அது வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக போண்டா மாவு கடலை மாவு வந்து கரைப்போம்ல அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம போண்டாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் கட் பண்ணியாச்சு. வெங்காயம் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கை வச்சு எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போண்டா வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போண்டா வந்து சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட உடனே அடியில் வந்து உட்காந்துக்கோங்க, நல்லா பிடிச்சிக்கும். நீங்கள் பொறுமையாக கை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ரவை சேர்க்கறதுனால அது அடியில் போய் உட்காந்துக்கும். இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி திருப்பி திருப்பி நம்ம நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்மளோட போண்டாலாம் பாருங்கள் நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த போண்டாவை வந்து எடுத்துக்கலாங்க. உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து ரொம்பவே நல்லா கிறிஸ்பியான சூப்பரான நம்மளோட போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கூடவே டீயோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்